Friends, நம்ம இன்னைக்கு 7th Maths Insert Syllabus தான் பார்க்க போகிறோம். Chapter 5 Lines and Anglesல Exercise 5.1. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். Find the complement of each of the following angles கேட்டிருக்காங்க. இங்கே நமக்கு கொஸ்டினை பார்த்தீங்கன்னா 20 டிகிரி அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு இங்கே காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும்னா, எப்பயுமே நமக்கு காம்ப்ளிமெண்ட் ரெண்டு ஆங்கிள் வந்து காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா அதனுடைய சம் வந்து நமக்கு என்னவாக இருக்குன்னா 90 டிகிரியை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ 120 இருக்குது அப்படின்னா பேலன்ஸ் அதர் வந்து நமக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அந்த 90லேருந்து அந்த 20யை மைனஸ் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும். அதாவது ரெண்டு ஆங்கிள் இருக்குது, அப்போது எக்ஸு ப்ளஸ் ஒரு ஆங்கிள் நமக்கு கொடுத்துட்டாங்க 20ன்னு. ஸோ ரெண்டையும் சேர்த்தா 90 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு 90 20 அந்த சைடு எடுத்துகிட்டு போனோம். அப்போ -20 தட் இஸ் ஈக்குவல் டு 70. ஸோ 70 தான் இந்த எக்ஸுடைய ஆன்சர். ஸோ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியது வந்து அந்த சம் வந்து 90 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அதே மாதிரி 63 டிகிரின்னு சொல்லி நமக்கு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் அதே தான், 2 angles are said to be complementary if the sum of the measures வந்து 90 டிகிரி ஞாபகம் வச்சுக்கணும். கொடுத்துருக்க ஆங்கிள் நமக்கு 63னா அந்த பேலன்ஸ் இருக்க அந்த காம்ப்ளிமெண்ட் வந்து எக்ஸ் நம்ம டினோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த எக்ஸ் ப்ளஸ் 63 இஸ் ஈக்குவல் டு 90 எழுதியாச்சு. அப்புறம் அந்த 63 அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் 90 - 63 வந்து நமக்கு 27 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த பேலன்ஸ் அந்த எக்ஸுடைய வேல்யூ. அடுத்தது பார்த்திங்கன்னா 57 டிகிரி அப்படின்னு சொல்லி நமக்கு தேர்டு சம் இருக்குது. ஸோ சேம் அதே தான், எக்ஸ் ப்ளஸ் 57 இஸ் ஈக்குவல் டு 90 எழுதியாச்சு. ஸோ 90ல் 57 மைனஸ் பண்ணால் 33ன்னு கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாவது சம், ஃபைண்ட் த சப்ளிமெண்ட் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆங்கிள்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. சப்ளிமெண்ட் அப்படின்னாலே நமக்கு இங்கே வந்து நமக்கு காம்ப்ளிமெண்ட்னா என்ன போட்டோம்னா 90 போட்டோம், சப்ளிமெண்ட்னா 180 போடணும். அப்படியே நம்ம 180 டிகிரி நம்ம போடணும். ஸோ இப்போ எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், 2 ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு சப்ளிமெண்ட்ரியாக இருந்துச்சுன்னா அதனுடைய சம் வந்து 180. ஸோ அதே நம்ம லைன்ஸ் தான், பட் ஆனால் அந்த இடத்துல நம்ம சப்ளிமெண்ட்ரியும் இந்த 180யை நம்ம மட்டும் நம்ம மாற்றி எழுதிக்கணும். ஓகே, இப்போ நமக்கு 105 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சப்ளிமெண்ட் வந்து நம்ம எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கணும். ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் 105 டிகிரி ஈக்குவல் டு 180 எடுத்தாச்சு. ஸோ இப்போ 180லேருந்து நம்ம அந்த ஆங்கிளை மைனஸ் பண்ணோம். ஸோ அப்போ அந்த கொடுத்துருக்க ஆங்கிள் வந்து 105 டிகிரி. ஸோ எக்ஸோடைய வேல்யூ வந்து நமக்கு 75 டிகிரி. ஸோ அவ்வளோதான் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்த்திங்க அப்படின்னா 87 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான், எக்ஸ் ப்ளஸ் 87 இஸ் ஈக்குவல் டு 180. ஸோ 180லேருந்து 87 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ 93ன்னு கிடச்சிருச்சு. ஸோ தேர்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா 154 கொடுத்துருக்குறாங்க நமக்கு. ஸோ இதே மாதிரி 180லேருந்து அந்த 54 வந்து நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 26 அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஸோ காம்ப்ளிமெண்ட் அண்ட் சப்ளிமெண்ட்ரி ரெண்டுத்துக்குமே நமக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும். காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் சப்ளிமெண்ட்ரினா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஐடென்டிஃபை, தேர்ட் சம், ஐடென்டிஃபை விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் விச் ஆர் சப்ளிமெண்ட்ரி. நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், இதில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி எது, சப்ளிமெண்ட்ரி எது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இப்போ செக் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, we have to find sum of given angles to identify whether the angles are complementary or supplementary. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, சம்மை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அது காம்ப்ளிமெண்ட்ரியாக சப்ளிமெண்ட்ரியான்னு. ஸோ கொடுத்துருக்க ரெண்டு ஆங்கிள் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணி பார்த்தா 180 டிகிரி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ 180 கிடைச்சாலே அது வந்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். இப்போது 63 and 27 செகண்ட் சம், அது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 90 டிகிரி கிடச்சிச்சு. 90 டிகிரி கிடச்சிச்சு அப்படின்னாலே அது நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். அடுத்தது தேர்ட் சம் பாருங்கள், 112 68 டிகிரி. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி கிடச்சிச்சு. ஸோ தீஸ் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம்மில் பார்த்தீங்கன்னா 130 டிகிரி 50 டிகிரி. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 180 கிடச்சிச்சு, சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். அடுத்தது இந்த ரெண்டு ஆன்சரையும் வந்து நம்ம கொஷினை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 90 டிகிரி கிடச்சிருச்சு. ஸோ தீஸ் ஆங்கிள்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து சம், 80 and 10 இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணால் 90. ஸோ 90 நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். அடுத்தது நம்ம இப்போ ஃபோர்த்து சம் பார்க்கலாம். அப்படின்னா ஆங்கிள்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும்.
எதெல்லாம் வந்து விச் ஆர் ஈக்குவல் டு தர் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம அந்த இதை வந்து கொடுத்துருக்க அந்த ஆங்கிளை வந்து நம்ம எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன தெரியும்னா காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்கிறதுனால காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு 90 டிகிரின்னு தெரியும். ஸோ இப்போ நமக்கு ரெண்டு ஆங்கிளுமே நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் வந்து நமக்கு 90 டிகிரி. ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ இதனுடைய ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு எக்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா நமக்கு 45 தான் இருக்கும். ஸோ அது டேரெக்டாக நம்ம சொல்லாமல் அதுக்கு வந்து டிரைவ் பண்ணி கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் வந்து நமக்கு 2x இஸ் ஈக்குவல் டு 90. ஸோ எக்ஸை மட்டும் வச்சுட்டு 90 அந்த 2 டிவைடில் கொண்டு போகிறோம். ஸோ கேன்சல் பண்ணோன்னா நமக்கு 45. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 45. ஓகே. ஸோ ஒரு எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 45 டிகிரி அப்படின்னு நம்ம ஒன்று மட்டும் தான் எழுதணும். ஸோ ஒரு எக்ஸ் வந்து நமக்கு 45 டிகிரி. இதே மாதிரி நம்ம சப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். சப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும் சேம் அதே தான். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180ன்னு எடுத்துக்கணும் இந்த இடத்துல. ஸோ அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு 180. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180/2 கேன்சல் பண்ணால் 90 டிகிரி. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ இதுதான் நமக்கு அந்த ஆன்சர். இது நமக்கு பேக் சைடில் எழுதியிருப்பாங்க பாருங்கள், வந்துருச்சா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ அடுத்தது இப்போ நம்ம 6th சம் பார்க்கலாம். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இஃப் ஆங்கிள் 1 இஸ் டிக்ரீஸ்ட் வாட் சேஞ்சஸ் should take place in angle 2 so that both angles still remain supplementary அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஆங்கிள் 1 அண்ட் ஆங்கிள் 2 வந்து சப்ளிமெண்ட்ரியாக இருக்குது. இப்போ ஆங்கிள் 1 வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஆங்கிள் 2ல் என்ன சேஞ்சஸ் நடக்கும், அப்பயுமே அந்த ரெண்டு ஆங்கிளுமே சப்ளிமெண்ட்ரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒரு டெஃபினேஷன் கொடுத்ததை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ இந்த கொஷினை வச்சுட்டு நமக்கு என்ன தெரியுதுன்னா ஆங்கிள் 1 அண்ட் ஆங்கிள் 2 வந்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் நம்ம எழுதியாச்சு. இஃப் ஆங்கிள் 1 வந்து டிக்ரீஸ் பண்ணோன்னா ஆங்கிள் 2 மஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இப்போ ஆங்கிள் 1 இதுதான் ஆங்கிள் 1, இதை வந்து டிக்ரீஸ் பண்ணணும்னா இது வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னா இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது. ஸோ இதை சின்னது பண்ணணும்னா இப்போ நமக்கு இந்த அளவு சின்னது பண்ணுறோம் அப்படின்னா பேலன்ஸ் இது வரைக்கும் தான் இப்போ நம்ம ஆங்கிள் 1ன்னு எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஒன்ஸ் இதை சின்னது பண்ணிட்டோன்னா இது ஃபுல்லாமே நமக்கு 2 ஆகிடும். ஸோ எப்போ ஆங்கிள் 1 வந்து டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஆங்கிள் 2 என்னவாகுது அப்படின்னா இவ்வளோ தூரம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டாக? அப்போ ஆங்கிள் 2 வந்து நமக்கு இருக்கிற இடத்துல இருந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதை தான் எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்கிறாங்க பாருங்கள், ஆங்கிள் 1 வந்து டிக்ரீஸ் பண்ணோன்னா 2ல் என்ன சேஞ்சஸ் இருக்குது, அப்போயுமே அது சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் நம்ம இந்த இடத்துல எழுதுகிறோம். ஆங்கிள் 1 டிக்ரீஸ் பண்ணோன்னா ஆங்கிள் 2மே நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது பை த சேம் வேல்யூ. எவ்வளோ தூரம் நம்ம இங்கே டிக்ரீஸ் பண்ணுறோமோ அதே அளவு தான் ஆங்கிள் 2ல் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம எவ்வளோ இப்போ 30 டிகிரி மைனஸ் பண்ணோன்னா அதே 30 டிகிரி வந்து 2ல் ப்ளஸ் ஆகும். ஸோ ஆங்கிள் 2ல் ப்ளஸ் ஆகும். ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன எழுதுகிறோன்னா திஸ் ஆங்கிள் பேர் ரிமைன் சப்ளிமெண்ட்ரி. ஸோ நமக்கு இதில் எந்த சேஞ்சஸுமே இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் எப்படி நம்ம 1 டிக்ரீஸ் பண்ணாலும் ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி தான் நமக்கு கிடைக்கும். ஃபுல்லாக இது ஃபுல்லாத்தையும் நமக்கு இதை எவ்வளோ தூரம் அப்படி மாற்றி வச்சுக்கிட்டாலுமே இது 1 இது 2ன்னு வச்சுக்கிட்டாலுமே இந்த ஃபுல் ஆங்கிள் டோட்டல் வந்து நமக்கு 180 தான் இருக்குமா, அது மாறவே செய்யாது. ஸோ அதனால் அது எப்போயுமே நமக்கு சப்ளிமெண்ட்ரியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. அடுத்தது 7th சம். கேன் 2 angles be supplementary if both of them are? ஸோ ரெண்டுமே என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து அக்யூட் ஆங்கிளை பற்றி கேட்குறாங்க, அடுத்தது அப்டியூஸ், அப்புறம் ரைட் ஆங்கிளை பற்றி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே அக்யூட் ஆங்கிள் பற்றி பார்க்கலாம். நோ இஃப் 2 angles ஆர் அக்யூட். இப்போ ரெண்டு ஆங்கிளுமே அக்யூட்டாக இருக்குது அப்படின்னா அக்யூட் ஆங்கிள்னாலே நமக்கு 90 டிகிரிக்கு கீழே இருக்கும். சரி, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா தே cannot be supplementary. அது சப்ளிமெண்ட்ரியாக இருக்காது. பிகாஸ் தேர் சம் வில் ஆல்வேஸ் பி லெஸ் தென் 90 டிகிரி. ஸோ அதை ரெண்டையும் ஆட் பண்ணால் அக்யூட் ஆங்கிள், இப்போ இதுதான் 90 டிகிரினா அக்யூட் ஆங்கிள் எப்படி இருக்குன்னா 90 டிகிரிக்கும் கம்மியாக தான் இருக்கும். எப்படி இருக்குன்னா 90 டிகிரி கம்மியாக தான் இருக்கும். லைக் ஒரு 75 சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கிறேன். ஸோ அக்யூட் ஆங்கிளில் இருக்க ஒரு ரெண்டு ஆங்கிள் தனித்தனியாக நீங்கள் எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா அதனுடைய சம் எப்பயுமே நமக்கு லெஸ் தென் 90 தான் நமக்கு வரும். 90 கூட வராது, 90 விட லெஸ்ஸாக தான் நமக்கு வரும். இங்கே இது சப்ளிமெண்ட்ரியான்னு கேட்குறாங்க. சப்ளிமெண்ட்ரினா நமக்கு 180 வரணும். ஸோ இங்கே லெஸ் தென் 90 தான் வருது. ஸோ அதனால் இது வந்து நம்ம நோன்னு சொல்லி நம்ம எழுதியாச்சு.
நோன்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த டெஃபினேஷன் கொடுக்குறோம். அடுத்தது அப்டியூஸ் ஆங்கிள். அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னாலே அதேமாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நோ தான் கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா அந்த இப்போ ரெண்டு ஆங்கிள் வந்து அப்டியூஸாக இருக்குன்னா அது வந்து 90 டிகிரியை விட அதிகமாக இருக்கும். ஆனால் அது வந்து சப்ளிமெண்ட்ரியாக இருக்காது. ஏன்னா அதோடைய சம் வந்து மோர் தென் 180 டிகிரியாக இருக்கும். ஸோ 180 டிகிரியை விட அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து நம்ம நோன்னு சொல்லியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் தான் நம்ம எஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா ரெண்டு ரைட் ஆங்கிளை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு என்ன கிடைக்கும், 180 டிகிரி நமக்கு கிடைக்கும். இப்போ an angle is greater than 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஆங்கிள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா 45 டிகிரியை விட அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் வந்து கிரேட்டர் தென் 45 இருக்குமா, ஈக்குவல் டு 45 இருக்குமா, இல்லை லெஸ் தென் 45 இருக்குமா நம்மள்கிட்ட கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். அந்த ரெண்டு கொடுத்துருக்க ரெண்டு ஆங்கிள் வந்து P and Qன்னு அசியூம் பண்ணிக்கணும். அப்புறம் காம்ப்ளிமெண்ட்ரியோட சம் வந்து நமக்கு எப்போவுமே என்ன தெரியும்னா 90 டிகிரின்னு தெரியும். ஸோ இப்போ P + Qனாலே நமக்கு அந்த 90 டிகிரி நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஆங்கிள் வந்து P is greater than 45 டிகிரி. இப்போ ஒரு ஆங்கிளை வந்து நம்ம P is greater than 45ன்னு எடுத்தாச்சு. அந்த கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம Pன்னு எடுத்துருக்கோம், அந்த ஆங்கிள் என்னன்னு தெரியாது. ஸோ அதனால் P is greater than 45 டிகிரி கொடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து Qவை வந்து ரெண்டு சைடு ஆட் பண்ணுறோம். பாருங்கள், இங்கே பக்கமும் அந்த 45 பக்கமும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். அதாவது P is greater than 45ன்னு இருக்குது, 45 டிகிரி. இப்போ இந்த பக்கமும் P பக்கத்தில் Q ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி 45 டிகிரி பக்கத்துலேயும் நம்ம Q ஆட் பண்ணுறோம். ஸோ நடுவில் அதே அப்படியே இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா P + Q நமக்கு என்னவா தெரியும்னா 90 டிகிரி தெரியும். P + Q ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் நமக்கு 90 டிகிரின்னு தெரியும். ஸோ இட்ஸ் கிரேட்டர் தென் 45 டிகிரி ப்ளஸ் Q. ஸோ இப்போ இந்த 45 டிகிரி இந்த சைடு எடுத்துகிட்டு வரோம். அப்போ 90 - 45 நமக்கு என்ன கிடைக்கும், 90 டிகிரி - 45 டிகிரி கிரேட்டர் தென் Q. ஸோ அகெயின் இது நமக்கு 45 டிகிரியாக கிடைக்கும். ஸோ அப்போ Q வந்து நமக்கு லெஸ் தென் 45 டிகிரியாக வருது. கரெக்டாக? இதுலேருந்து நமக்கு கிடச்சிது. இப்போ P இஸ் கிரேட்டர் தென் 45 இருந்துச்சுன்னா Q வந்து லெஸ் தென் 45 இருக்கும். ஸோ இப்போ நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் என்னவாக இருக்குன்னா, அந்த பேலன்ஸ் ஆங்கிள் இன்னொரு ஆங்கிள் என்னவாக இருக்குன்னா இஸ் லெஸ் தென் 45 டிகிரியாக தான் இருக்கும். இந்த 3 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்களா, கிரேட்டர் தென்னா, ஈக்குவல் டுவா, இல்லை லெஸ் தென்னான்னு கேட்டிருந்தாங்கல்ல, இதில் வந்து லெஸ் தென் 45 டிகிரியாக தான் இருக்கும். அதான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா Q இஸ் லெஸ் தென் 45ன்னு கிடைக்கிது. ஓகேவா? P வந்து இதுதான் P கொடுத்துருக்கிறது ஒரு ஆங்கிள். P இஸ் கிரேட்டர் தென் 45 இருந்துச்சுன்னா Q வந்து லெஸ் தென் 45 தான் இருக்கும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ Pயோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 45 எடுத்துக்கோங்க. லைக் 50 டிகிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா Qவை நம்ம எப்படி எடுக்க முடியும்னா 40 டிகிரியாக தான் எடுக்க முடியும். அப்போ தான் ரெண்டுமே சேரும்போது நமக்கு 90 டிகிரி கிடைக்கும், ரெண்டையும் ஆட் பண்ணால். அப்போ தான் இது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ அப்போ P இஸ் கிரேட்டர் தென் 45. அப்போ Q இஸ் லெஸ் தென் 45. ஸோ இந்த இடத்துல நமக்கு கரெக்டாக அப்ளை ஆகும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லியிருக்கேன். இப்போ 9th சம்மில் பார்க்கலாம். இந்த அட்ஜாயினிங் ஃபிகர் இஸ் ஆங்கிள் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஆங்கிள் 1 adjacent to ஆங்கிள் 2. ஸோ ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 2ம் அட்ஜசன்ட்டான்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்க ஃபிகரை நம்ம அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். என்ன அப்படின்னா ரெண்டுமே அட்ஜசன்ட் தான். ஏன்னா ஆங்கிள் 1 அண்ட் ஆங்கிள் 2 ஹாவ் அ காமன் வெர்டெக்ஸ், ஒரே வெர்டெக்ஸில் தான் இருக்குது. சரியா? தட் இஸ் O. அதாவது காமனாக எந்த பாயிண்டில் நிற்கிது அப்படின்னா O அப்படிங்கிற பாயிண்டில் நிற்கிது. ஸோ அப்போ நமக்கு அந்த OC அப்படிங்கிறது நமக்கு காமனாக இருக்குது. இந்த OC அப்படிங்கிற பாயிண்ட் வந்து நமக்கு காமனாக இருக்குது. இதில் இருந்து தான் நமக்கு என்ன கிடைக்கிது, ஆங்கிள் 2ம் ஆங்கிள் 1ம் நமக்கு கிடைக்கிது. அதாவது ஆங்கிள் 1 வந்து அதே OCயில் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதே மாதிரி இதில் இருந்து தான் நமக்கு இந்த 2 ஆங்கிளும் வருது. ஸோ காமனான பாயிண்ட் வந்து ரெண்டுத்துக்குமே இதான், OC அப்படிங்கிறது நமக்கு காமனாக இருக்குது. அதை தான் இந்த இடத்துல எழுதியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ரெண்டு ஆங்கிளுமே அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். அடுத்தது தேர் நான் காமன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா தேர் நான் காமன் ஆர்ம்ஸ், அதாவது OA அண்ட் OE ஆர் போத் சைட்ஸ் ஆஃப் த காமன் ஆர்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. OA அண்ட் OE
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா OAனா இது, OEனா இது. ஸோ இது ரெண்டுமே நமக்கு நாட் காமன், ஓகேவா? இதில் காமனாக இருக்குது மட்டும் நமக்கு என்னதுன்னா OC மட்டும் தான் நமக்கு காமனாக இருக்குது, ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்குமே ஆனால் காமன் வெர்டெக்ஸ் இருக்குது, அதனால இது வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். ஓகே, அடுத்தது இப்போ நம்ம செகண்ட் பார்க்கலாம். இஸ் ஆங்கிள் AOC adjacent to ஆங்கிள் AOE? ஆங்கிள் AOCயும் AOEயும் அட்ஜசண்ட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் AOC அண்ட் AOE. இப்போ ஆங்கிள் AOCனா நமக்கு இந்த இடம் வருது, அதாவது ஆங்கிள் 1 தான், ஓகேவா? அப்புறம் AOE கேட்குறாங்க. AOEனா இந்த ஃபுல் ஆங்கிள், அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் வருது, சரியா? அதாவது 1ஐயும் 2ஐயும் சேர்த்தது. இது ரெண்டுமே நமக்கு அட்ஜசண்ட்டா அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்குறாங்க. ஆங்கிள் AOCயும் திரும்ப ஏலேருந்து ஓலேருந்து நமக்கு ஈயும், இந்த ஃபுல் ஆங்கிள், சரியா? இந்த ஆங்கிள் அண்ட் இந்த ஃபுல் ஆங்கிள், இது ரெண்டுமே நமக்கு என்னது AOC AOE, இது ரெண்டுமே நமக்கு அட்ஜசண்ட்டா அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்குறாங்க. அதான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபிகரை அப்சர்வ் பண்ணும்போது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம அந்த ஃபிகரை அப்சர்வ் பண்ணும்போது நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம். என்ன கன்க்ளூஷன் அப்படின்னா, இதை நோன்னு சொல்கிறோம். ஏன்னா நமக்கு ஆங்கிள் AOC, எங்கள் ஆங்கிள் AOC இருக்கா, அடுத்தது ஆங்கிள் AOE, சரியா? இப்போ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, காமனாக வந்து நமக்கு O அப்படிங்கிற ஆங்கிள் வந்து ரெண்டு இடத்துலையுமே இருக்குது, காமனான ஆங்கிளை பேஸ் பண்ணி நிற்கிது, சரியா? அப்போ இது ரெண்டுத்துடைய காமன் சைடு வந்து பார்த்திங்கன்னா காமன் ஆர்ம் வந்து OA, ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்குது இந்த இது வந்து OA, அதுதான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த OA வந்து அந்த OAக்கு வந்து நான் காமன் ஆர்ம்ஸ் போத் சைட்ஸில் இல்லை. ஸோ ரெண்டு பக்கமும் இல்லை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் நமக்கு நான் காமன் ஆர்ம்ஸ் வந்து இல்லவே இல்லை. ஸோ அதனால் நம்ம இதை வந்து நோன்னு சொல்லிடுறோம். அடுத்தது தேர்டு சம் பார்க்கலாம். Do COE and EOD ஃபார்ம் அ லீனியர் பேர்னு கேட்குறாங்க. ரெண்டும் லீனியர் பேர் ஃபார்ம் பண்ணுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம டயக்ராம் பார்க்கலாம். COE அண்ட் EODக்கு பார்க்கலாம். COE EOD, COE அண்ட் EODனா ஈலேருந்து திரும்ப இங்கேருந்து இந்த வேல்யூ, இது ரெண்டுத்துக்குமே நமக்கு என்ன கேட்குறாங்க, காமன் லீனியர் பேர்ஸ் இருக்குதான்னு கேட்குறாங்க. ரெண்டுத்துக்கும் நமக்கு லீனியர் பேர்ஸ் இருக்குதா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம இந்த ஃபிகரை அப்சர்வ் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம எஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா COE அண்ட் EODக்கு வந்து நம்ம காமன் வெர்டெக்ஸ், அதே மாதிரி காமனாக OE அப்படிங்கிற அந்த லைன் வந்து இருக்குது. OE அப்படிங்கிற லைன் வந்து நமக்கு ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்குது, கரெக்டாக? தேர் நான் காமன் ஆர்ம்ஸ் வந்து ரெண்டு பக்கமும் இருக்குது. அதாவது ஓலேருந்து Cக்கும் இருக்குது, ஓலேருந்து அதே மாதிரி Dக்கும் நமக்கு இருக்குது. அந்த OE அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு காமன் ஆர்ம்ஸ் வந்து ரெண்டு பக்கமே இருக்குது, சரியா? OC அண்ட் OD. ஸோ அதனால் இது வந்து லீனியர் பேர்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பார்க்கலாம். BOD அண்ட் DOA வந்து சப்ளிமெண்ட்ரியான்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். BOD அண்ட் DOA, BOD and DOA. So BOD and DOA. ஸோ ரெண்டுமே சப்ளிமெண்ட்ரியாக கேட்குறாங்க. இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா BOD அண்ட் B இப்படி வருது, இங்கே O வருது, அப்புறம் D இந்த இடத்துல வருது, திரும்ப இங்கே வந்து நமக்கு A வருது, இது D, சரியா?
இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இது சப்ளிமெண்ட்ரியாக கேட்குறாங்க. சப்ளிமெண்ட்ரினா நமக்கு ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 கிடைக்கணும். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணால் 180 கிடைக்கணும். ஸோ இந்த ஆங்கிளை நம்ம எப்படி செக் பண்ணணும்னா இந்த ஏஓ அண்ட் பி வந்து நமக்கு ஸ்ட்ரைட் லைனாக இருந்துச்சுன்னா இதனுடைய ஆங்கிள் வந்து நமக்கு 180 தான். ஓகேவா? இப்போ நம்ம இதாக பார்க்கலாம். பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ இதை நமக்கு எழுதணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ் பிஓடி அண்ட் டிஓஏ ஹேவ் அ காமன் வெர்டெக்ஸ் இருக்குது. ஓஇ அப்படிங்கிற ஒரு காமன் வெர்டெக்ஸ் வந்து நமக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர் நான் காமன் ஆர்ம்ஸ் வந்து ஓடி, ஓஏ அண்ட் ஓபி ஆர் ஆப்போசிட் டு ஈச் அதர். ஆப்போசிட் டு ஈச் அதர், ரெண்டுமே ஆப்போசிட் டு ஈச் அதர்னா இந்த ஓலேருந்து இந்த ஏக்கும் ஓலேருந்து இந்த பியும் ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்படி ஆப்போசிட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுனாலே அது வந்து என்னது நமக்கு சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியாச்சு. இதனுடைய காமன் ஆர்ம் வந்து ஓடி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது 5th சம் பார்க்கலாம். ஆங்கிள் 1 வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் 4 கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஆங்கிள் 1 அப்படின்னா இந்த ஆங்கிள் 1னா நமக்கு இந்த ஆங்கிள், அதாவது ஏஓசி, ஏஓசி, இது ஆங்கிள் 1. அடுத்தது ஆங்கிள் 4னா இங்கேருந்து இது வரைக்கும் இந்த ஆங்கிள் 4. ஸோ இது வந்து டி, இங்கே பி, அதாவது டிஓபி. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது வெர்டிக்கலி ஆப்போசிட்னா எஸ்ன்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா ஏ அண்ட் பிங்கிறது ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஓகேவா? அதே மாதிரி சி அண்ட் டியும் ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஸோ இந்த இடத்துல வர ரெண்டு ஆங்கிளுமே அப்போது வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஸோ இது 1, இது 4. ஸோ அவங்க கேட்குறாங்க, ஆமான்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே தான் நம்ம இதை சொல்ல போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஸ் ஆங்கிள் 1 அண்ட் ஆங்கிள் 2 ஃபார்ம்டு பை த இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஏபி அண்ட் சிடி, அதை தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் ஆங்கிள் 5 கேட்குறாங்க. ஆங்கிள் 5 உடைய வெர்டிக்கலி ஆப்போசிட் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சிஓபி இஸ் அ வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் ஆஃப் 5 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிகாஸ் தீஸ் 2 angles ஆர் இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஏபி அண்ட் சிடி. அதே தான். ஸோ இப்போ நம்ம அந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஆங்கிள் 5, இப்போ இது வந்து ஆங்கிள் 5, அதாவது ஏஓ அண்ட் டி, இது வந்து ஆங்கிள் 5. சரியா? இதனுடைய வெர்டிக்கலி ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ஆங்கிள். கரெக்டாக? இது கிடையாது. வெர்டிக்கலி ஆப்போசிட்ன்றது இப்படி வரதில்லை. இது 5னா இதுதான் அந்த வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். இது ஃபுல்லாமே நமக்கு 1, இது வந்து நமக்கு 4. ஸோ அப்போ இந்த சைடில் நமக்கு 2 ஆங்கிள் பிரிச்சிருக்காங்க, அதாவது ஆங்கிள் 2 அண்ட் ஆங்கிள் 3. 2ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணுறது தான் நமக்கு இது 5 உடைய வெர்டிக்கலி ஆப்போசிட். ஸோ இதனுடைய நேம் மட்டும் பார்த்துக்கலாம். சி பி, இங்கே வந்து ஓ சென்டர். அப்போ நமக்கு இது வந்து ஏ, இது வந்து டி. ஸோ ஏஓடியோடைய வெர்டிக்கலி ஆப்போசிட் வந்து சிஓபி தான், அதாவது பிஓசி. அப்போ ஏஓடியோட வெர்டிக்கலி ஆப்போசிட் வந்து பிஓசி ஆங்கிள் தான். ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்குமே என்ன தான் ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து எடுத்துடுங்க. இப்போ ஸ்ட்ரைட் லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு அதே மாதிரி ஏபியும் சிடியும் வந்து நமக்கு ஸ்ட்ரைட் லைன் இதுக்கும். ஸோ இந்த ஆங்கிளுக்குமே இப்படியும் தான் வருது. கரெக்டாக? இதை மட்டும் தான் நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ இதனுடைய ஸ்ட்ரைட் லைன் வந்து என்னது? ஏபி அண்ட் சிடி தான். ஸோ இப்போ அதை தான் நம்ம இங்கே எழுதுகிறோம். சிஓபி இஸ் வெர்டிக்கலி ஆப்போசிட் டு ஆங்கிள் 5. ஓகேவா? இதுதான் ஆங்கிள் 5. ஆங்கிள் 5க்கு வந்து ஆப்போசிட்டாக நமக்கு என்ன இருக்குன்னா ஓசிஓபி, அது பிஓசின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? பிகாஸ் தீஸ் 2 angles ஆர் ஃபார்ம்டு பை த இன்டர்செக்ஷன் லைன் வந்து இந்த 2 லைனு, அதாவது சிடி அப்படிங்கிற லைனும் ஏபி அப்படிங்கிற லைனும். அடுத்தது நம்ம 10th சம் பார்க்கலாம். இப்போ இண்டிகேட் விச் பேர்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆர்னு கேட்டிருக்காங்க.
ஸோ இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து நமக்கு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து கேட்குறாங்க. நமக்கு அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இதில் வந்து எதெல்லாம் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்ன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஆங்கிள் 1 எடுத்துக்கலாம். ஆங்கிள் 1உடைய வெர்டிக்கலி ஆப்போசிட் வந்து ஆங்கிள் 4. கரெக்டாக? ஏன்னா இந்த 2 கோடும் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இந்த கோடும் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஓகேவா? அப்போ இது ரெண்டுமே நமக்கு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அடுத்தது நம்ம ஆங்கிள் 2க்கு பார்க்கலாம். இதுதான் ஆங்கிள் 2. இப்போ ஆங்கிள் 2உடைய இந்த லைனுடைய ஸ்ட்ரைட் லைனும் இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனுடைய ஸ்ட்ரைட் லைன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த லைனுக்கு நமக்கு ஸ்ட்ரைட் லைன் வரலை. கரெக்டாக? அப்போ நமக்கு ஆங்கிள் 2க்கு வந்து நம்ம வெர்டிக்கலி ஆப்போசிட் எடுக்க முடியாது, விட்டாச்சு. இப்போ வேறு என்ன ஸ்ட்ரைட்டாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த லைனை தவிர்த்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த பழைய டயக்ராம்லேயே பாருங்கள், இங்கேயும் நம்ம எடுத்தோம். இது 2 தான் நமக்கு இருக்குது வெர்டிக்கலி ஆப்போசிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து ஆங்கிள் 1ஐயும் ஆங்கிள் 4ஐயும் நம்ம வெர்டிக்கலி ஆப்போசிட் போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 2 பக்கமும் எழுதியாச்சு. இந்த 2 பக்கம் வெர்டிக்கலி ஆப்போசிட் அப்படின்னா இந்த 2 பக்கமே வெர்டிக்கலி ஆப்போசிட் தானே? கரெக்டாக? அப்போது ஆங்கிள் 5உமே 5உடைய வெர்டிக்கலி ஆப்போசிட் வந்து இந்த ஃபுல் ஆங்கிள்ஸ்னால் நமக்கு 2 and 3 சேர்ந்தது. ஸோ அப்போ 2 + 3 அப்படிங்கிற ஆங்கிளும் 5உம் தான் நமக்கு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதுதான் இந்த கோடு, இதை நினப்பு வச்சுக்கோங்க. இது 2 வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், இது 2 வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் கம்ப்ளீட்டாக, இதிலேருந்து இது ஃபுல்லாக. அப்போ தான் நமக்கு அந்த 5க்கு ஆப்போசிட்டாக கரெக்டாக வரும். அதை தான் நமக்கு இந்த இடத்துல கீழே எழுதியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட் சம்மில் லீனியர் பேர்ஸ் வந்து நமக்கு கேட்குறாங்க. இப்போ லீனியர் பேர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். லீனியர் பேர்ஸ்னால் ஃபஸ்ட்டு இப்போ ஆங்கிள் 1 எடுத்தாச்சு. ஸோ இதனுடைய பக்கத்தில் இருக்கிறது வந்து ஆங்கிள் 5. சரியா? இப்போ ஆங்கிள் 1உம் ஆங்கிள் 5உம் தான் நமக்கு லீனியர் பேர்ஸ். அதே மாதிரி ஆங்கிள் 5யும் ஆங்கிள் 4உம் நமக்கு லீனியர் பேர்ஸ். ஆங்கிள் 1 ஆங்கிள் 5 லீனியர் பேர்ஸ் மாதிரி ஆங்கிள் 5 ஆங்கிள் 4 வந்து லீனியர் பேர்ஸு. ஓகேவா? ஏன்னா எல்லாத்துக்குமே நமக்கு காமன் வெர்டெக்ஸ் வந்து நமக்கு இருக்குது, காமனான வெர்டெக்ஸ் வந்து இருக்குது. ஆங்கிள் 1 அண்ட் ஆங்கிள் 5க்கு காமன் வெர்டெக்ஸ் இந்த லைனு. அதே மாதிரி ஆங்கிள் 5 and 4க்கு வந்து காமன் வெர்டெக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த லைன். ஓகேவா? ஸோ நம்ம அந்த 2 மட்டும் எழுதியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 11th சம் பாருங்கள். இந்த ஃபாலோயிங் ஃபிகர் ஆங்கிள் 1 adjacent to ஆங்கிள் 2 அப்படின்னு சொல்லி நம்ம கொஷின் மார்க்கில் கேட்குறாங்க. இந்த ஃபாலோயிங் ஃபிகர் இஸ் ஆங்கிள் 1 வந்து adjacent to ஆங்கிள் 2 கிவ் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்கிள் 1உம் ஆங்கிள் 2உம் இஸ் நாட் adjacent angles பிகாஸ் நாட் லைங் வந்து சேம் வெர்டெக்ஸ். ரெண்டுமே சேம் வெர்டெக்ஸில் லை ஆகலை. ஸோ அதனால் அது ரெண்டுமே நமக்கு நாட் adjacent அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. அடுத்தது இப்போ நம்ம 12th சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் த ஆங்கிள் XYZ இந்த ஃபாலோயிங்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ XYZுடைய வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலேருந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஃபஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது. ஸோ இது ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னாலே இதனுடைய ஃபுல் கம்ப்ளீட் ஆங்கிள் வந்து நமக்கு y + 55 சேர்ந்துச்சுன்னா நமக்கு 180 தான் கிடைக்கும். அதே மாதிரி x + கீழே x + z சேர்ந்துச்சுன்னா நமக்கு 180 தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், XYZோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் நம்ம ஒய்யை மட்டும் வச்சுட்டு இந்த 55 அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 55 மைனஸ் பண்ணோன்னா 125 கிடைக்கும். ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து 125 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த ஒய் இருக்க இடத்துல 125 போட்டாச்சு. ஓகேவா? இப்போ இதிலேருந்து நமக்கு பேலன்ஸ் இருக்க வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்.
எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ இது 125னா இப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கா இந்த Z, இதுவுமே நமக்கு 125. ஸோ இது 55னா இதுக்கு ஆப்போசிட்டாக இங்கேயும் நமக்கு 55. ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர். வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் Y and Z ஆர் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் சம்மில் அதே மாதிரி XYZ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு என்ன தெரியும்னா, ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள், இந்த கோடு அப்புறம் இந்த கோடு. இப்போ நமக்கு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து 40யும் Z-ம் ரெண்டுமே வெர்டிக்கலி. அப்போ Z-ஓட வேல்யூ நமக்கு 40 டிகிரி தான் இருக்கும். ஸோ அப்போ Z-ஓட வேல்யூ நமக்கு 40 டிகிரி எழுதியாச்சு. ஓகேவா? ஏன்னா ரெண்டுமே வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அடுத்தது அதே மாதிரி நம்ம அடுத்தது Y அண்ட் Xோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்? இது வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட்டாக இல்லை. ஸோ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Y அண்ட் இந்த Y இந்த ஃபுல் ஆங்கிள் இது வந்து ஸ்ட்ரைட் லைன். ஸோ இந்த ஃபுல் ஆங்கிள் வந்து நமக்கு 180. ஸோ இப்போ Z-ஓட வேல்யூ நமக்கு 40 தெரிஞ்சிருச்சு. அப்போ Y + Z = 180. அப்போ Z-ஓட வேல்யூ 40 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ Y மட்டும் இருக்குது. ஸோ 180. ஸோ Y = 180. 40 அந்த சைட் போய் மைனஸ் பண்ணோன்னா 140 கிடைக்கும். ஸோ அப்போ Y-ஓட வேல்யூ வந்து நமக்கு 140. ஸோ நமக்கு Y-ஓட வேல்யூ வந்து 140 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ Y-ஓட வேல்யூ வந்து நமக்கு 140. Z-ஓட வேல்யூ வந்து நமக்கு 40 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ X-ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, இது வந்து 40, இது 25னா இது ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஸோ இதனுடைய கம்ப்ளீட் வேல்யூ வந்து நமக்கு 180 இருக்கும். ஸோ இங்கே 3 வேல்யூஸ் இருக்குது. அப்போது 40 + 25 + X எல்லாத்தையும் சேர்த்தா 180 கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 65 + X = 180. ஸோ X = 180லேருந்து 65 மைனஸ் பண்ணணும். ஸோ X = 115. ஸோ Xோட வேல்யூ வந்து நமக்கு 115. ஸோ அவ்வளோதான் Y என் பண்ணியாச்சு. ஸோ Xோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது 13th சம் பார்க்கலாம். fill in the blanks கேட்குறாங்க. இஃப் 2 angles ஆர் காம்ப்ளிமெண்ட்ரினா அதனுடைய சம் வந்து நமக்கு 90 டிகிரியாக இருக்கும். இப்போ இதுவே சப்ளிமெண்ட்ரியாக இருந்துச்சுன்னா அதனுடைய சம் வந்து நமக்கு 180 டிகிரியாக இருக்கும். இப்போ 2 angles ஃபார்மிங் அ லீனியர் பேர்ஸ் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக சப்ளிமெண்ட்ரியாக தான் இருக்கும். சப்ளிமெண்ட்ரி. இஃப் 2 adjacent angles ஆர் சப்ளிமெண்ட்ரி அப்படின்னா அது என்னவா ஃபார்ம் பண்ணுன்னா லீனியர் பேர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே. இஃப் 2 lines intersect at a point, 2 லைன் வந்து ஒரே பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா தென் the vertically opposite angles are always எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். ஓகே. அடுத்தது if 2 lines intersect at a point, if one pair of vertically opposite angles are acute angles, then other pairs vertically opposite angles are. ஸோ அதர் எப்படி இருக்கும், ஒரு பேர் வந்து அக்யூட் ஆங்கிளாக இருக்குது அப்படின்னா இப்போ இந்த மாதிரி இருக்குது. லைக் நல்லா சின்னதாக இப்படி இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த 2 பேருமே நமக்கு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து அக்யூட்டாக இருக்குது. இது வந்து அக்யூட்டு, இதுவுமே அக்யூட் ஆங்கிள். பிகாஸ் இது வந்து நமக்கு கம்மி சின்ன வேல்யூஸு இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூ இருக்குல்ல, இது இந்த அதர் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக அப்டியூஸாக தான் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இந்த இடத்துல எழுதிக்கிறோம். அப்டியூஸ் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியாச்சு. அடுத்தது 14th சம்மில் பார்த்தீங்கன்னா இந்த adjoining figure name the following pairs of angles. இப்போ நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா அப்டியூஸ் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸில் அப்டியூஸை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல எழுதலாம். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அப்டியூஸ்னாலே பெருசு. ஓகேவா?
அக்யூட்னா சின்னது. இப்போ ஏஓபி டிஓசி அப்படிங்கிறது சின்னதாக இருக்குது. ஸோ இதனுடைய வெட்டி இது ரெண்டும் தான் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் கரெக்டாக. ஏஓசிங்கிறது ஸ்ட்ரெயிட்டு, பிஓடிங்கிறது ஸ்ட்ரெயிட்டு. அப்போ இது ரெண்டுமே நமக்கு அக்யூட்டு. இது அக்யூட்டு, இதுவுமே அக்யூட்டுனா நமக்கு இங்கே அப்டியூஸ் வெர்டிக்கலி ஆப்போசிட் கேட்குறாங்க. அப்போ பேலன்ஸ் இருக்குது இந்த ஃபுல் வேல்யூ, இந்த ஃபுல் வேல்யூ தான் நமக்கு வெர்டிக்கலி ஆப்போசிட் அப்டியூஸ் ஆங்கிள்ஸ். ஸோ அப்போ ஏஓடி அண்ட் பிஓசி எழுதியாச்சு. அடுத்தது adjacent complementary angles. adjacent complementary anglesல adjacent கேட்குறாங்க. இப்போது EOA and AOB. ஸோ இதுதான் நமக்கு adjacent complementary angles. காம்ப்ளிமெண்ட்ரினா சம் பண்ணால் நமக்கு 90 கிடைக்கும். ஸோ இது கம்ப்ளீட்டாக சம் பண்ணால் நமக்கு 90 கிடைக்கும். ஏன் நம்ம இதை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 90 டிகிரியாக பார்த்து சூஸ் பண்ணணும். ஸ்ட்ரெயிட் லைனா, இங்கேயும் நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ நடுவில் வர ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டு ஆங்கிளுமே நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ், அட்ஜசன்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். அடுத்தது ஈக்குவல்ஸ் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் கேட்குறாங்க. இப்போ EOB and EOD கொடுத்துருக்காங்க. EOB and EOD. ஸோ இது வந்து பாருங்கள், இது ஃபுல் ஆங்கிள் ரெண்டையுமே ஆட் பண்ணோன்னா நமக்கு 180 கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம இதை சூஸ் பண்ணிக்கிறோம். EOB and EOD ஆட் பண்ணால் நமக்கு 180 கிடைக்கும். அதனால நம்ம இந்த ரெண்டு ஆங்கிள்ஸையும் சூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது அன்ஈக்குவல் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஸோ அன்ஈக்குவல் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு இந்த இடத்துல கேட்குறாங்க. ஸோ அன்ஈக்குவல்னா EOA அண்ட் EOCயை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது வந்து இது வந்து ஈக்குவல் ஆங்கிள்ஸ். இப்போ அன்ஈக்குவல்னால் இப்படி க்ராஸாக எடுத்துக்கோங்க. இதுவுமே ஸ்ட்ரைட் லைன் தான். ஸோ இப்படி ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும்போது இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ், அதாவது இதுவும் கண்டிப்பாக அன்ஈக்குவலாக இருக்கும். பட் ஆனால் இது ரெண்டையுமே ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா சப்ளிமெண்ட்ரி 180 டிகிரி தான் கிடைக்கும். பிகாஸ் AOC வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஓகேவா? இது வந்து அன்ஈக்குவல் சப்ளிமெண்ட். நம்ம இங்கே போடும்போது ஏன் வந்து ஈக்குவல் சொல்கிறோன்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இந்த இடத்த எடுக்கிறோம் நம்ம. ஓகேவா? இப்போ இங்கே ஸ்ட்ரெயிட் எடுக்கும்போது இதுவுமே 90 டிகிரி. ஸோ அதனால் இதை வந்து ஈக்குவல் சொல்லியிருந்தோம். அன்ஈக்குவல்னால் நம்ம இந்த வேல்யூவை எடுக்கிறோம். ஸோ இப்படி கூட நம்ம எடுக்கலாம். ஸோ இந்த கோடில் நம்ம இந்த வேல்யூஸ் எடுத்துக்கலாம். இது கூட நமக்கு அன்ஈக்குவல் தான். அதாவது BOA அப்படிங்கிற ஆங்கிளும் AOD அப்படிங்கிற ஆங்கிளையும் எடுத்துக்கலாம். அது ரெண்டையும் ஆட் பண்ணால் கூட நமக்கு 180 தான் கிடைக்கும். பட் அந்த ரெண்டு ஆங்கிளுமே சேமாக வராது. அடுத்தது இந்த 4th சம்க்கு இந்த வேல்யூஸ் கூட நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது இப்போ 5th சம் பார்ப்போம். adjacent angles that do not form a linear pair கேட்குறாங்க. ஸோ இதில் AOB AOE அடுத்தது இது ரெண்டுமே நமக்கு adjacent angles. அடுத்தது AOE EOD அதே மாதிரி EOD DOC. அடுத்தது இது எல்லாமே நமக்கு adjacent angles but do not form a linear pairs.